தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். கடற்கரை நிறைந்த பகுதி, மீனவ மக்கள் நிறைந்த பகுதி, தேவாலயங்கள் நிறைந்த பகுதி. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிராமம். இந்த கிராமம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில தாங்க இருக்கு. அப்பேற்பட்ட கிராமம் இது. இந்த கிராமத்துக்கு பேரு மணப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தையே அழகுபடுத்துற 2 விஷயம் இருக்குதுங்க. இந்த கிராமத்துக்கு மத்தியில, மையப்பகுதியில 2 தேவாலயங்கள் இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கும். இந்த 2 தேவாலயங்கள் தான் இந்த கிராமத்தையே அழகுபடுத்துதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த தேவாலயங்கள் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து தேவாலயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது கட்டப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1600ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பழமை மாறாம அதே அழகோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இப்பவும் இந்த இடத்துல வந்து டேபிள், சேரு இது தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நவீன வசதிகளுக்கு உண்டான சேர் இங்க எதுவுமே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாரி உள்பகுதியில வந்து கட்டமைப்பு சொல்லவே வேண்டியதில்ல. அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி தேவாலயத்துக்கு வெளியில வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, சொல்லவே வேண்டியதில்லைங்க. அந்த அளவுக்கு வந்து வெளிநாடு ரேஞ்சில இந்த கட்டடம் இருக்குதுங்க. தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில எந்த அளவுக்கு இத வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்குதுங்க. இங்க வந்து நெறைய பேர் வந்து சுத்தி பார்க்கறக்கு வராங்க. எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேணாலும் போய் சுத்தி பார்த்துக்கலாங்க. அப்பேற்பட்ட தேவாலயம் தாங்க. இந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா, புனித யாகப்பர் தேவாலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு தேவாலயம். இந்த ஊர் மக்கள் வந்து இந்த தேவாலயத்த வந்து அந்த அளவுக்கு புனிதமா பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பாவும் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தேவாலயம் இருக்குதுங்க. அந்த தேவாலயம் பேரு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியினார் தேவாலயம். இந்த தேவாலயம் கட்டப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1581ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதியில இருக்க மக்கள் வந்து இங்க தான் வழிபட்டுட்டு வர்றாங்க. இந்த இடத்துல நெறைய படங்கள் ஷூட்டிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பவும் சுற்றுலா பயணிகள் இங்க வந்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது திருச்சிலுவை தேவாலயம். இந்த தேவாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாடு கடற்கரைய ஒட்டியே தாங்க அமைஞ்சிருக்கு. இதுக்கு போற வழின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளேயே தான் போகணும். ரோடு வந்து வளைவு, நெளிவா தான் இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா, கடற்கரை காத்த வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சின்னதா ஒரு மலை வருங்க. அந்த மலைக்கு மேல தான் இந்த தேவாலயம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தேவாலயம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு வரலாறு இருக்கு. அத பார்க்கலாம். கிபி 1542ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் அன்று செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து மணப்பாடு வந்திருக்காருங்க. வந்து கொஞ்ச காலம் அவர் வந்து அங்கே தங்கி இருந்திருக்காரு. இவருக்கு வந்து வழிபாடு பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மலை மேல வந்து சின்னதா ஒரு குடில் அமைச்சு வழிபாடு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1583ஆம் ஆண்டு ரோம்ல இருந்து அனுப்பப்பட்ட இயேசுவின் உண்மையான சிலுவையின் ஒரு துண்ட வந்து மணப்பாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த துண்டுல வந்து சிலுவைய செஞ்சு இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து பெரிய தேவாலயமா கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த தேவாலயம் வந்ததுக்கு உண்டான வரலாறு இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தேவாலயத்த வந்து எல்லாருமே வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தேவாலயம் வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா கருதப்படுதுங்க. இது மட்டும் இல்லைங்க. இதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்சிஸ் சேவியர் வந்து தங்கியிருந்த இடமும் இருக்குதுங்க. அப்படியே இந்த பகுதியிலிருந்து அப்படி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா, கடற்கரை ஒட்டி நடந்து போனீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கும். அதான் இயேசு கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்திலே ஒரு புனித நீர் தொட்டி ஒண்ணு இருக்கும். அந்த தொட்டிக்கு கீழ தான் வந்து அவரு குகை கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள தான் அவர் குகை அமைச்சு தங்கியிருந்திருக்காருங்க. அந்த குகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, புனித நீர் ஊற்று இருக்குது. நாங்க மேல நின்னு பார்த்தோம். எங்களுக்கு தெரியல. என்ன காரணம்னா, கண்ணாடி போட்டு அமைச்சிருக்கிறாங்க. சரி அப்படியே கீழ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழ போய் பார்த்தா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா அந்த காலத்திலேயே கடற்கரைய ஒட்டி ஒரு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய இடமா அது இருந்திருக்குதுங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த பிரான்சிஸ் சேவியர்ங்கிறவரு தங்கி இருந்திருக்காருங்க. இங்க தங்கி தான் அவர் வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாரு. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா, கடற்கரை காத்து நம்மள வந்து என்ன செய்தின்னு கேட்டுங்க பார்க்கறக்கு அழகா இருந்தது. ஆனா, இப்பவே இந்த அளவு காத்து அடிக்குது. அவர் வந்த காலத்தில இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கவே முடியல. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அத எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. பார்க்கறக்கு அழகா கடற்கரைய பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம். நீங்களும் இந்த பகுதிக்கு வந்து பாருங்க. பார்க்கறக்கு அழகா இருக்கும். இந்த தேவாலயத்த வந்து பாருங்க. நீட்டா சூப்பரா இருக்குங்க.